தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமா உலகின் பல மொழிகளில் முன்னணி நடிகையாக இருந்தவர் நடிகை ஸ்ரீதேவி. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு நடிகை இந்தி சினிமாவில் சாதிக்க முடியும் என காட்டியவர். மேலும் இந்தி சினிமாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்பட்டவர். இவர் 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசியில் பிறந்தார். இவரது தந்தை ஐயப்பன் தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவரது தாய் ராஜேஸ்வரி தெலுங்கு குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவரது தந்தை வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இவரது பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் ஸ்ரீ அம்மா யங்கேர். தன்னுடைய 4வது வயதில் துணைவன் என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கத் தொடங்கினார். தொடர்ந்து பல மொழி படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த ஸ்ரீதேவி தன்னுடைய 13வது வயதில் கதாநாயகியாக இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 3 முடிச்சு படத்தில் நடித்தார். தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்த இவருக்கு 20 வருடங்கள் இந்தியாவின் முக்கிய மொழிகளில் முன்னணி நாயகியாக இருந்த பெருமையும் உண்டு. 1980களில் இவர் இந்தி சினிமாவில் நடிக்கும்போது ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியுடன் இவருக்கு காதல் ஏற்பட்டது. மிதுன் சக்கரவர்த்தி ஏற்கனவே திருமணமானவர். இவர்கள் இருவரும் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டனர். இவர்களது திருமணச் சான்றிதழ் ஃபேன் மேகசினில் வெளியானது. பின்னர் இவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தனர். 1996இல் தயாரிப்பாளரான போனி கபூரை இவர் மணந்தார். போனி கபூருக்கு ஸ்ரீதேவி 2வது மனைவி. ஏற்கனவே முதல் மனைவி மூலம் 2 மகன்கள் போனி கபூருக்கு உள்ளனர். ஸ்ரீதேவி மற்றும் போனி கபூருக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் பெயர் ஜான்வி கபூர், இளைய மகள் பெயர் குஷி கபூர். இவர்களது மூத்த மகள் ஜான்வி கபூர் 20 வயதுக்குள்ளாகவே அவரது ஆண் நண்பர்களுடன் வெளியில் சென்று பல சர்ச்சைகளில் சிக்கியுள்ளார். இவர் தற்போது இந்தி சினிமாவில் நடிக்க தயாராகி வருகிறார். 2வது மகள் குஷியும் சமூக வலைதளங்களில் கலக்கி வருகிறார். இவரும் சினிமா துறையில் நாயகியாக நுழைவார் என எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.